நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள். ஆத்தூர்லேருந்து ஒரு கம்பெனிக்குள்ள பாம்புன்னு நம்ம குழுவுக்கு அழைப்பு. இப்போ இங்க இருக்கிறது என்ன பாம்புன்னு நமக்கு தெரியாது. அலுவலகத்துக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாம்பு நீளமா இருந்தது அப்படின்னாங்க. ஆனா மெலிதாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம யூகிக்க முடியாது. இப்ப நேரா நம்ம கையாண்ட பிறகுதான் இது என்ன பாம்புன்னு தெரியும். சாரிங்க, நான் வெளியில இருந்தேன். அப்புறம் வந்துட்டு அப்புறம் இங்க வந்துட்டு இதுக்கப்புறம் இங்க ஒரு காட்டன் பாக்ஸ் இருக்கு, அந்த பக்கம் தான் காட்டன் பாக்ஸ்ல கீழே ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கு. இது உள்ள போயிருக்குமா? இந்த புக்ஸ் எல்லாம் அப்புறம் நீங்க அடிக்கோங்க. இங்க நிறைய அவங்க கணக்கு வழக்கான ஃபைல்ஸ் பாக்ஸ் அடுக்கி வச்சிருக்காங்க. அப்புறம் செல்ஃப் எல்லாம் இருக்கு. இந்த பாம்பு மெலிதாக இருக்குது அப்படின்றாங்க. இது மெலிதாக இருக்கக்கூடிய பாம்புல ஒரு முக்கியமான பாம்பு கட்டுவிரியன். கட்டுவிரியன் இரவு நேரங்களில் மட்டும்தான் நடமாடும். ஆனா பகல்ல இருக்காதுன்னு சொல்ல முடியாது. எங்கேயாவது பதுங்கி இருக்கலாம். அப்போ நம்ம எல்லா ஃபைலையுமே வந்து ரொம்ப கவனமா எடுக்க வேண்டிய சூழல் தான் இங்க இருக்கு. எவ்வளவு நேரம் அவங்க உங்க வேலையை கத்துச்சுல? ஒரு 3 மணி நேரம் இருக்கும் பொழுது அது கேட்டு தான் ஓடிட்டு இருக்கோம். இவங்க தரகளை எல்லாம் லாக் பண்ணிட்டு வெளியே உட்காந்துட்டாங்க. வர சொல்லிட்டாங்கன்னு அவங்க தரகளை அதே பாம்புங்க. போன தடவை கொம்பேரி முக்கம். இங்க அதான் சார் இருக்கு. இல்ல அது பெருசு. இது கம்மி. இங்க அதான் நிறைய இருக்கு சார். மரங்கள் நிறைய. அதுதான் இருக்கு நிறைய. உட்காந்து பேசுறோம், மரத்துல அது தொப்புன்னு கேள்வோம். விழுந்தாது பாட்டு கூட அப்படியே என்ன சொல்லுவாங்கன்னா, பல தலைமுறையா அதை வந்து கொடிய விஷமுடைய பாம்பு கொம்பேரி மூக்கன் வந்து யாரையாவது கடிச்சா அவங்க இறந்த பிறகு அவங்கள சுடுகாட்டுல எரிக்கிற வரைக்கும் மரத்து மேல இருந்து பார்க்கும். அப்புறம் தான் உறுதிப்படுத்தின அப்புறம் இறங்கி போகும் அப்படின்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. முற்றிலும் நஞ்சற்ற பாம்பு. இதை மரமேறி பாம்புன்னு சொல்லுவாங்க. இதன் பெயர் வந்து கொம்பேரி மூக்கன்.